எனக்கு கடவுளே நான் நம்ப மாட்டேன். எல்லாமே நான் தான் நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு? பகவத்கீதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி ஆஸ்திகதாக இருக்கணும்னு கூட இல்லை. சிவனை பற்றி பேசணும். உங்களுக்கு எது வந்து தூண்டுச்சு சார் இதை பற்றி பேசணும்னு சொல்லி? நான் ஒரு இந்து சொல்கிறதுக்காக சொன்னாலே நீ வந்து ஒரு மதவாதி. இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு ஜெயின் சொன்னால் ஓகே. அது எப்படி? உங்களுக்கு தெரியாத விஐபிஸ் இல்லை, சிஎம் கிடையாது, பிஎம் கிடையாது. ஒய் பிஜேபி? வேற ஆப்ஷனே இல்லை. அதுதான் தேசியம் தெய்வீகம் தான். தேசிய சிந்தனைன்னு சொன்னாலே வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சிஎம்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான பர்சனாலிட்டி ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறோங்க. இவங்க வயசு சொன்னால் நான் நம்பவே மாட்டீங்க. இவங்க வந்து ஒரு சர்ஜன். இந்த சர்ஜன்னு சொன்னாலே இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டுமே இல்லாமல் ஒரு யூத் மோட்டிவேட்டர், ஒரு பொலிட்டீஷியன், ஒரு என்டர்பிரினர். ஸோ ஜேஎஸ் ராஜ்குமார் சாரை மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் ரம்யா. வணக்கம் நேயர்களுக்கும். அதாவது சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு 2-3 இயர்ஸாக சாரை காண்டாக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு டக்குன்னு சாரோட இது கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஸோ ஹாப்பி சார் தட் ஷோ. சார், அதாவது நீங்கள் வந்து ஒரு சர்ஜன், அதுவும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜன். உங்களை மீட் பண்ணுறதுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்தீங்க சார்? ரம்யா, நான் பண்ணுறது சர்ஜரி. அது மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்சிவ் கேரு, ஹார்ட் வியாதி, எமர்ஜென்சி, யார் எப்போ இறந்து போவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ட்ரூ. அந்த பட்சத்தில் யூ வாண்ட் மீ லுக் அட் யூ ஆர் லுக் தேர் வேர் யூ வாண்ட் மீ லுக் மாற்றி ஓகே சாரி. யார் எப்போ இறந்து போவாங்க, யாருக்கு எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி மருத்துவர்களும் அதுவும் குறிப்பாக அறுவை சிகிச்சையும் தீவிர சிகிச்சை கொடுக்குறவங்களும் ஏன் அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஏன் ஆன்மீகத்துக்கு போகலைங்கிறது தான் எனக்கு ஆச்சரியம். ஏன் வந்தாங்கங்கிறது ஆச்சரியம் இல்லை. எனக்கு வந்து குறிப்பிட்ட வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால், ஒரு ரொம்ப 15 இல்லை 18 வருஷம் முன்னால் ஒரு பர்டிகுலர் கேஸ் வரும். என்னோடய பையன் மாதிரி ஒருத்தனை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி வரும்போது ஒரு காம்ப்ளிகேஷன்லாம் நடந்து சீரியஸ் எல்லாம் போகும்போது நான் காசிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அகோரிகளை சந்தித்தேன் காலபைரவர் கோயிலில். அவங்க சொன்னாங்க, ஒரு திருவண்ணாமலை அகோரி அங்கே இருந்தார் ஃபுல்லாக அந்த வெள்ளெல்லாம். அவர் வாடாங்க வந்துட்டு போடா காட்டுக்கு. எங்கே காட்டுக்கு அனுப்ப போகிறாங்க? சுடுகாட்டுக்கு போ. எதுக்கூட காட்டுக்கு போனால் சுடுகாட்டுக்கு போய் திருமூலர் படி போ சரி அனுப்பிச்சி விட்டார். ஸோ நான் 2006 2007 நான் கொஞ்சம் திருமூலர் படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்க படிக்க இவ்வளவுதான், நாம் யாக்கை நிலையாமல் என்னதான் ஆடினாலும் பாடினாலும் குதிச்சாலும் எல்லாரையும் வழி அனுப்ப போகிறோம், எதுவுமே நிலைமை இல்லை. நான் வள்ளுவர் சொன்னார், நெருநல் உளன் நேற்று இருந்தான் இன்று இளன் இன்னைக்கு போயிட்டான் என்கிற பெருமை உடையத்து உலகிற்கு. அது பெருமைங்கிறாரு வள்ளுவர். இவ்வளோதாண்டா உலகம். ஸோ ஒவ்வொரு நிமிடமும் நீ ஒழுங்காக நியாயத்தோடு வாழ்ந்து போ, தார்மீகமாக வாழ்ங்கிற ஒரு ஆன்மீக ஒரு தத்துவ உணர்வு எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் படிக்க எனக்கு சிவன் மேலேயும் ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துச்சு. ஸோ நான் ஒரு ஆப்ரேஷன் என்ன ஆகுதுன்னா, நாம் என்ன பண்ணாலும் நமக்கு மேலே ஒரு மோதிஜி இருக்கார் வச்சுக்கோங்க, நீ படுப்பா நான் பார்த்துக்கிறேங்கிறார். அது என்ன ரிசல்ட் இருந்தாலும் மோதிஜி நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் தெரிஞ்சதுன்னா ஜாலியாக பண்ணலாம். என்ன வந்தாலும் அவர் பார்த்துப்பார். இல்லை சிஎம் பார்த்துப்பார், எனக்கு பிஎம் பார்த்துப்பார். அப்போ நீங்கள் நினைக்கிங்க, ஒரு 10,000 இல்லை 10 கோடி பிஎம்ஸ் 10 கோடி சிஎம்ஸ் சேர்ந்த ஒரு சிவனே நமக்கு பின்னால் இருந்தால் பொறுப்பு நமது இல்லை. நம்ம வந்து அவனுடைய வேலை செய்கிறோங்கிறது வந்து அப்போ மனசில் வந்து ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் வரும். செய்கிற தொழிலில் கூட துல்லியமாக நம்மளால் செய்ய முடியும். அப்போ என்ன நினைப்போம், நல்லது நடந்தாலும் நமக்கு இல்லை, கெட்டது நடந்தாலும் நமக்கு இல்லை, எல்லாமே மேலே இருந்து ஒரு ஃபீலிங் வரும்பொழுது இதுதான் பகவத்கீதாவில் சொல்லுது, உன் கர்மா நீ பண்ணிப்போம், கர்மன்யேவ அதிகாரஸ்து மா ஃபலேஷு கடாச்சனான்னு சொல்லுது. ஸோ கடமை செய்வது உன்னுடைய பொறுப்பு, விட்டுரு. ரிசல்ட்டுங்கிறது அவன் மேலே இருக்கும்போது நமக்கு ஈஸியாக தூங்கலாம். ரம்யா, அது வரைக்கும் அது உண்மை சார். நான் பண்ண ஆப்ரேஷன் இப்படி லீக் ஆகும், நான் பண்ண ஆப்ரேஷன் இப்படி ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் பண்ண ஆப்ரேஷனில் சிவபெருமான் நமக்கு வந்து ஒரு வழி கொடுத்து, நான் வந்து ஒரு கருவி தான், நான் பண்ணிட்டு போகிறோம். அது அப்போ வந்து டிவால்வ் ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஒவ்வொருத்தருக்கும், டாக்டருக்கு மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ ஒரு போலீஸ்காரனுக்கோ யாராக இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெடுத்து மேலே ஆண்டவங்கிட்ட கொடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்ககிட்ட போட்டால் மனசில் நிம்மதி இருக்கும், வாக்கில் உறுதி இருக்கும், செய்கிற காரியமும் அழகாக நிற்கும், நேர்த்தியாக நடக்கும். அருமை சார், அருமை. அதாவது சார், நான் இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட பேசுகிறேனாங்கிறதே எனக்கு தெரியல சார். நான் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு தெளிவான ஒரு ஆன்மீகவாதிகிட்ட பேசுகிற மாதிரியும், ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீலிங் தான் சார் எனக்கு இருக்குது. அதாவது எதுவும் நம்முடையது இல்லை, எல்லாம் அவனுடையது, அவன் செயல்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க சார். அதே மாதிரி சார், இப்போது டாக்டர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துட்டா தே பிலீவ் இன் சயின்ஸ். அது வந்து ப்ரூவன், அது கண்டிப்பாக கரெக்டு தான். ஆனால் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து கடவுளை நம்புவாங்க, ஆனால் அதை வந்து ஒரு ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வீடுகளில் கூட சாமி ரூமுங்கிறது உள்ளே தான் நம்ம வச்சுருப்போம், வெளியில் தான் ஹால் வந்து வச்சுருப்போம். நீங்கள் எப்படி உங்கள் இன்ஸ்டாகிராமில் சிவனை பற்றி பேசணும், உங்களுக்கு எது வந்து தூண்டுச்சு சார் இதை பற்றி பேசணும்னு சொல்லி? அதாவது நம்ம தர்மம் இந்து மதமே கொஞ்சம் நலிவு பெற்றிருக்கு. தமிழ்நாடு பாருங்கள், 40,000 கோயில்கள் கொண்ட வேறு எந்த மாநிலமும் இல்லவே இல்லை இந்தியாவில். அது எப்பேற்பட்ட ஸ்ரீரங்கமும் திருவண்ணாமலையும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர், ஏன் என்னுடைய கபாலீஸ்வர், இவ்வளவோ இருக்குது. அப்படி இருந்தும் ஹிந்துவிசம் கொஞ்சம் நலிவு பெற்றிருக்கு. நான் ஒரு ஹிந்துன்னு சொல்கிறதான் சொன்னாலே நீ வந்து ஒரு மதவாதி, பட் நான் வந்து ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஜெயின் சொன்னால் ஓகே. அது எப்படி பெரும்பான்மையர்களுக்கே செய்கிற ஒரு அநீதி ஆகிடுது. நான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு ஹிந்துன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அப்படி ஹிந்துன்னு நான் சொல்லி என்னை வெட்டி போட்டால் பரவாயில்ல, வெட்டி போடுங்கடா, நான் ஹிந்துன்னு தான் சொல்லுவேன். நான் ஹிந்துவாக பிறந்துட்டேன், இந்து தர்மத்தோடு நான் வாழ்ந்து ஹிந்துவாக நான் போவேன் சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு சிவாவை போடும்போது 10,000 பேர் 15,000 பேர் இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போ இளைஞர்கள் தேடுறாங்க, ஒரு 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 பர்பஸ்க்கு தேடுறாங்க, ஒரு இலக்குக்கு தேடுறாங்க. டெஃபினட்டாக அந்த பர்பஸ், இலக்கு எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சாமியாரை போகுன்னு சொல்ல, ஆப்ரேஷன் பண்ணு, பிஸ்னஸ் செய்ய, அரசியல் இரு, ஆனால் ஹிந்துன்னு மறந்துடாத. உன்னோட அடிப்படை தர்மத்தையும் உன்னுடைய வேர்களையும் மறந்துடாத. இந்துன்னு மறந்துடாத, தமிழ்ன்னு மறந்துடாத, இந்துன்னு மறந்துடாதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். அதாவது சார், நான் கிறிஸ்டின், நான் ஃப்ராக் தான் போடுவேன், நான் ஓன்லி இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு வெஸ்டர்னைசேஷன் மேலே நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு மோகம் குறையில சார். நம்ம ஹிந்து, நான் வந்து கூட தான் தூக்குவேன், நான் கோயிலுக்கு தான் போவேன், நான் செருப்பு போடாமல் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இன்னும் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் எனக்கும் இருக்குது சார். ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் உங்களை வந்து சாமியார் ஆக சொல்லலை, நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் இருங்க, சாமி கும்பிடுங்க, ரூட்ஸை மறந்துடாதீங்க. எக்ஸலன்ட் சார். சார், அடுத்த கேள்வி வந்து ஒய் பாலிடிக்ஸ்? சக்ஸஸ்ஃபுல் டாக்டர், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு கீழ்பாக்கில் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, உங்கள் பெஸ்ட்டு சன்ஸ், பெஸ்ட் டாக்டர்ஸ், பெஸ்ட்டு டீம் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஏன் வந்து பொலிட்டீஷியன்? ஒவ்வொரு மனிதனும் இப்போ லிங்கம் பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி டைம் இப்போ லிங்கமே என்ன, தரையில் இருக்கிற பாறை ஆகாயத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிறேன்னு நினைக்கும் போது தான் இந்த லிங்க வடிவமே வருது. லிங்கோத்பவருடைய அடிப்படை அதுதான். அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளே எவ்வளவோ பண்ண முடியுமோ, எது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியுமோ அவங்க பார்க்கணும். நான் பார்த்தேன், ஒரு மருத்துவனுங்கிற முறையில் ஒரு 30 பேருக்கு 40 பேருக்கு 50 பேர் மேக்சிமம் என்னால் நல்லது பண்ண முடியும். ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு வர்த்தகர் என்கிற முறையில், இண்டஸ்ட்ரியல்ஸ்ங்கிற முறையில் அதுவே ஒரு 300 பேருக்கு நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணலாம், சாப்பாடு பண்ணலாம், அது 300 குடும்பங்களை பார்க்கலாம். நமக்கு எல்லோரும் வரும்போது பேஷண்ட்ஸ் பார்த்தா ஒரு 500 பேஷண்ட்ஸுக்கோ 300 பேஷண்ட்ஸுக்கும் நல்லது பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு கையொப்பத்தில் 10,000 இல்லைங்க, 10 லட்சம் இல்லைங்க, 8 கோடி மக்களுடைய கம்ப்ளீட் வாழ்வாதாரத்தை மாற்ற முடியும்னா ஓன்லி அ பாலிட்டிஷியன். அரசியல்வாதி கையில் மட்டும்தான். ஒரு சிக்னேச்சரில் பாருங்கள், மோடி ஒரு சிக்னேச்சர் பண்ணார், 42 லட்சம் விவசாயிகளுக்கு ஒரே நிமிடம் டிபிடியில் போச்சு. உடனே தமிழ்நாட்டில் கூட இந்த விவசாயி தற்கொலைகள் டப்புனு இறங்குச்சு. அப்பேற்பட்ட ஒரு மேசிவ் ஒரு இம்பேக்ட், தாக்கம், சமூக தாக்கம்ங்கிறது ஒரு தனி மருத்துவனாலவோ அல்லது ஒரு மருத்துவ வர்த்தகனாலவோ செய்ய முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதியாக செய்ய முடியும். ரெண்டாவது எல்லாம் சொல்லுவேன், டர்ட்டி பாலிடிக்ஸ் டர்ட்டி. நானும் ஒத்துக்கிறேன், பெரும்பாலும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இளைஞர்கள் அதில் நான் ரொம்ப இன்க்ளூடட் இல்லை. ஆனால் நீங்கள் 63 சார், நீங்கள் இப்போ இருக்க இளைஞரோட நீங்கள் இன்னும் எங்கே தான் சார் இருக்கீங்க? ஐ ஆல்வேஸ் யூத் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி தான், வேறு ஒன்றும் இல்லை, ஏஜ் நம்பர் தான். பட்
எனர்ஜி இப்படி நான் சொல்கிறேன், சக்தி உள்ளவர்கள், கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய ஒரு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள், பெரிய வட்டம் உள்ளவர்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உள்ளே போய் ஒரு சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றலாம். அப்கோர்ஸ் ரஜினிகாந்த் வந்து ஒரு சிஸ்டமே மாற்றணும்னு சொன்னார், போயிட்டார். நாங்கள்லாம் அவர் மாதிரி ஒரு ஃபாலோயிங்கும் நமக்கு இல்லை, அவர் மாதிரி ஒரு காசும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு பலமும் இல்லை. அப்படி இருந்தோம் மாற்றத்தை கொண்டு வரலாம். நம்மள மாதிரி நிறைய நல்லவங்க வர வர மெதுவாக நம்ம நம்பி வாடுற பலருக்கு 1-2 இல்லை 8.2 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். என்ன மாதிரி ஒரு 500 பேர் வரட்டுமே, 500 டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ், பிஸ்னஸ் வந்தாலே ஒரு டைல்யூஷன் நடக்கும். அப்போ வந்து நல்லவங்க வராங்க, சரி சரி படிச்சவங்க வருவாங்க. நானே கடந்த ஒரு 2 வருஷமா 2.5 லட்சம் கல்லூரி அண்ட் பள்ளி மாணவர்கள் போகும்போது, கடந்த 6 மாதம் 1 வருஷமா நிறைய கல்லூரி மாணவர்கள், சார் நீங்கள் வந்து நீங்களே பாலிடிக்ஸ் வரீங்க சார், நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஆனால் முடிச்சுட்டு நானும் பாலிடிக்ஸ் வரலாம் நினைக்கிறேன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுவே ஒரு வெற்றி. இதுக்கே ஒரு சீட்டு கிடைக்கணும், நான் நிற்கணும், நான் ஜெயிக்கணும்னு இல்லை, என்னை பார்த்து இளைஞர்கள் வராங்க. நம்ம எட்டாத ஒரு உயரத்தை அந்த இளைஞர்கள் எட்ட முடியும். நம்ம தட்ஸ் வாட் வி வாண்ட். அது நல்லதானே நம்ம நாடுக்கு. இப்போ கூட நான் பல இடங்களுக்கு போகும்போது, கல்லூரியில் அன்றைக்கி கூட ஒரு சீஃப் கெஸ்ட்டாக எத்திராஜ் போகும்போது, இன்னொரு சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு சீனியர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், சார் நான் 12ஆம் கிளாஸில் இருக்கும்போது நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன், எழுதி வச்சுக்கிட்டேன், படித்தேன், யூபிஎஸ்சி எழுதுனேன், இப்போ நான் வந்து ஒரு டாப் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் சொல்லும்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், சார் ஐ காட் மோட்டிவேட்டட் பை யூன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இப்போ கடந்த ஒரு வருடமாக, சார் நான் பாலிடிக்ஸ்க்கு வர போகிறேன், அட்லீஸ்ட் ஒரு மேபி ஒரு 100-150 ஆட்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த 100-150ல் ஒருத்தன் ஒரு முதலமைச்சர் ஆனா, ஒரு மந்திரி ஆனா, அவர் எம்பி ஆனா, எம்எல்ஏ ஆனா, நாடு முன்னேறுது. அவ்வளவுதான். அதாச்சும் பாலிடிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்போ படித்தவங்க வேணும், புத்திசாலிகள் வேணும், அந்த துறையை பற்றி தெரிஞ்சவங்க வேணும், இன்னொன்று நேர்மையாக இருக்கணும், ஃப்ராங்காக இருக்கணும். நாங்கள் ஒரு 25 இயர்ஸாக உங்களை மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வெளியில் என்ன சொல்லுவீங்களோ உள்ள அதுவாக தான் இருப்பீங்க. அது நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு வரணும், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் சார் எங்கள் எல்லாரோட ஆசையும். அடுத்த கேள்வி வந்து, சார் நீங்கள் 25 இயர்ஸாக மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஐபிஸ் இல்லை, சிஎம் கிடையாது, பிஎம் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் உங்கள் பேஷண்ட்ஸாக இருந்திருக்காங்க, எத்தனையோ பேர். ஒய் பிஜேபி? ஸோ நான் வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமாக ரம்யா பல பயோகிராஃபிஸ், சரிதைகள் ஆஃப் கிரேட் தமிழர்கள், ரொம்ப பேர் வாழ்ந்த தமிழர்கள், இந்தியர்கள், அவங்களுக்கு நானே எழுதியிருக்கேன் 4-5 நூல்கள். அதில் வந்து குறிப்பாக முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை, வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய வாழ்க்கை, சுப்பிரமணிய பாரதியாருடைய வாழ்க்கை, இதில் எனக்கு அத்துப்படி இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, எப்போ இந்த பாரதியார் இந்த கவிதை எழுதுன்னு அப்படி சொல்லுவேன். அதோட என்னுடைய சிந்தனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை போக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. என் சிந்தனை போக்கு கூட ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. 2வது தேசியம், ஒரு நாடு. நான் வந்து பகத்சிங் பற்றி நினச்சேன், எனக்கு கண்ணில் தண்ணி வரும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சந்திரசேகர் ஆசாத், சுப்பிரமணிய பாரதி, பூபு கிருஷ்ணசுவாமி, ஆரியம் பாஷ்யம் ஐயங்கார், சொல்லிக்கிட்டே போனோம். எக்ஸலன்ட் சார். திருப்பூர் குமரன். ஸோ எவனோ ஒருவனும் தேசியமும் தெய்வீகமும் 2 கண்களாக நினைக்கிறானோ அவன் முத்துராமலிங்க தேவர் காட்டிய ஒரு பாதையில் செல்கிறான். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, இவங்க எல்லாரும் காட்டுற பாதையில் செல்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பாதையை போனீங்கன்னா அந்த பாதை முடிகிற இடத்துல ஒரு தாமரை தான் இருக்கும், பாஜகன்னு தான் சொல்லும். ஸோ வேற ஆப்ஷனே இல்லை. அங்கே தான் தேசியம் தெய்வீகம்னா, தேசிய சிந்தனைன்னு சொன்னாலே பாஜக. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து நம்ம நாட்டை வந்து கூறு போட்டு இத்தாலிக்கும் பல மற்ற நாடுகளுக்கும் வித்துருவாங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இதில் இன்னொரு நாள் பேசுவோம். மகாத்மா காந்தியோடைய பல கருத்துக்களுக்கும் எனக்கும் பல வேற்றுமைகள், பல கருத்து வேற்றுமைகள் உண்டு. ஆஸ் அ மேன் ஹேட்ஸ் ஆஃப், அவர் மகாத்மா தான், கிரேட் சார். பட் ஒரு மகாத்மாவுக்கும் கெட்ட ஹேபிட்ஸ் இருக்கலாம், அது கெட்ட கோட்பாடுகள் இருக்கலாம். அவருடைய தேசிய சிந்தனை பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு அதில் வந்து வேறுபாடு. நான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அல்லது திலகர், வ.உ.சி., பாரதியார், இவங்கள் போன்ற அவங்களோட திங்கிங். வேறஸ் மகாத்மா காந்தி, கோகலே, ஃபிரோஸ் ஷா மோத்தா, ஜவஹர்லால் நேரு, இவங்கெல்லாம் மிதவாதிகள். அவங்க தான். நாங்கள் இவங்கெல்லாம் தீவிரவாதிகள். ஸோ ஐ எம் மோர் லைக் அ ரேடிக்கல் நேஷனலிஸ்ட். ஸோ எனக்கு வந்து பல விஷயங்கள் காந்தி நம்ம நாட்டுக்கு செய்ததில் எனக்கு சுத்தமாக எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அப்படி பார்த்தா காங்கிரஸ் விட்டுட்டோம். தேசிய பார்ட்டியில் காங்கிரஸ் இல்லாமல் வேறு எந்த பார்ட்டி? பாஜக ஒன்று. ஸோ இதனால் நான் வந்து தேர்ந்தெடுத்தது பாஜக. சூப்பர் சார், சூப்பர்.
அதாவது எவ்வளோ பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? உங்கள அட்ராக்ட் பண்ண விஷயம் எது? உங்க மைண்ட் உங்கள கொண்டு போன விஷயம் எது? அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். என்னோட அடுத்த கேள்வி வந்து பிஜேபியில உங்களுக்கு பிடிச்ச லீடர், இல்ல உங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார சொல்லுவீங்க சார்? ஸோ அன்டவுட்டட்லி அது தேசிய லெவல் அளவுல பார்க்கும்போது, ஒரு ராஜ ரிஷியாக 3, 4 முறை குஜராத்துக்கு சிஎம் ஆகவும், 3 முறை பிரதமராகவும் ஒரு மனிதன் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு, அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா, அது மோடிஜி தான். அவரு தேடி பார்க்கணும். அவர் ஏதாவது மிஸ்டேக் பண்றாரா? ஒரு கும்பலே இருக்கு. இந்த காங்கிரஸ் கும்பல். இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. அவரும் ஏதாவது ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரா? ஏதாவது ஒரு ஸ்கேண்டல்ல மாட்டியிருக்காரா? சுயநலம் பண்ணியிருக்காரா? காசு குவிச்சிருக்காரா? ஒண்ணுமே பண்ணல. திருப்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் வந்து வெறும் அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வங்கி அக்கௌண்ட்ஸும் இவன் கணக்குல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் சம்மந்தப்பட்டவங்க. ஏதாவது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்தா கூட இவர் எடுத்துட்டாரு. எல்லாம் சேர்த்து அவருக்கு 3 கோடி 2 கோடி கூட இல்லை. ஒரு சில லட்சங்கள் தான் இருக்கு. ஸோ ஒரு சில லட்சங்கள் தான் அவர் சம்பாதிச்சிருக்காரு. எவ்வளவு 3-4 வாட்டி சிஎம்மா இருந்துட்டு 3 வாட்டி பிஎம்மா இருந்து நீங்க நினைச்சு பாருங்க. அந்த காலத்து ஓமந்தூரா இருந்தார். அப்புறம் ராமகிருஷ்ண ராஜா இருந்தாரு. அப்படிப்பட்ட பக்த வச்சிருந்தார். அப்பேற்பட்ட பெரியவர்கள் அண்ணாதுரை வரைக்கும் காமராஜ் இருந்தார். காமராஜ் இறந்து போகும்போது 65 ரூபாய் ஒரு பாக்கெட்ல 5-6 சட்டை வேட்டி. அதாவது அப்படி வாழ்ந்தவங்க போய் இப்போ வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. எவ்வளவு காரு, எவ்வளவு பங்களா, எவ்வளவு ஃபிளைட் எப்படி இருக்கு. வாட்ச் வந்து ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தா என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க அது சொல்ல முடியாது. பட் நான் சொன்ன எல்லாமே கோடி 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 இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க மோடிஜியோட தராசுல வச்சிங்கன்னா அவர் எவ்வளவு சம்பாதிச்சாரு. ஒரு ஆவரேஜ் தமிழ்நாடு எம்எல்ஏ, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எம்எல்ஏ, நீங்க எம்பி வரைக்கும் கூட போக தேவையில்லை. ஏன் எம்எல்ஏ விட்டுருங்க, கவுன்சிலர் பாருங்க. கவுன்சிலர் வந்து மோடியோட சம்பாதிச்சிருப்பான். என்னதான் பண்றாரு? எல்லாம் வந்து 10 கேர்ள்ஸை கூப்பிட்டு ஆடிடுறான். ஒண்ணுமே இல்லை, நோ ஸ்கேண்டல். அவ்வளவு ஒன்றும் சம்பாதிக்கல. நாடுன்னு உயிரை விட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட மனிதனை பார்த்து சரி நம்ம ஓன் பிலீவ். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் நான் பாஜக இந்த பாதையில் போகும்பொழுது நான் அவருடைய சரிதையை படித்து அவர் மாதிரி நம்ம இருக்கலாம்னு நினச்சி அப்போ வந்து நானும் 7 நாள் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நானும் 4 அல்லது 5 மணி நேரம் தான் தூங்க ஆரம்பித்தேன். அண்ட் என்னுடைய உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே போல் ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணிட்டு இருக்காரு. சரி நம்மளும் ஒரு 10,000 பேர் அவர் மாதிரி இருக்கலாம், அதில் நானும் அந்த ஒருத்தனாக இருக்கலான்னு இந்த தேவையில்லாமல் கிளப்புக்கு போகிறதோ, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதோ, இங்கே போகிறதோ எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டேன். ஒரு கதை புஸ்தகம் கூட படிக்க மாட்டேன். அப்படி நான் வந்து எப்போவாவது டிவியில் வந்து ஒரு படம் பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸில் வேணும்னே அதை வந்து பெங்காலிலையோ, மலையாளத்துலையோ, தெலுங்குலையோ, ஹிந்திலையோ பார்ப்பேன். அவர் கன்னடா. ஏன்னா இந்த மொழிகளை தான் கற்றுக்கிட்டே வரேன். நான் ஒரு 6-7 மொழி பேசுவேன். இல்லை நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் தெலுங்கு கூட பேசியிருந்தீங்க சார். ஆமாம், ஐம் கம்ஃபர்டபுள். இப்போ தெலுங்கு ஐம் கம்ஃபர்டபுள், மலையாளம் ஓரளவுக்கு, ஹிந்தி வெரி ஸ்ட்ராங், பெங்காலி கொஞ்சம், அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரித்தும் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ நான் வந்து அவரை பற்றி என்ன கற்றுட்டு இருக்கேன்னா, எதுலேருந்தே அவர் கற்றுட்டு இருக்காரு. அவர் ஃப்ளைட்டில் போனால் கூட அவர் கேட்பாராம், யாராவது விஞ்ஞானிகள் இருக்காங்களா, அந்த விஞ்ஞானியோட போய் உட்காந்துட்டு எப்படி நம்ம வந்து பஞ்சாபில் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நமக்கும் 24 மணி நேரம் தான், மோடிஜிக்கு 24 மணி நேரம். நம்ம என்ன பண்ணுறோம், அவர் என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. தேவையில்லாமல் விதண்டாவாதமாக இவர் இப்படி பண்ணுறாரு, இங்கே போனார் வந்தாருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அந்த மனிதனுக்கு ஒரு 50% நம்ம 10,000 15,000 பேர் இருந்தோம்னா, அந்த காலத்து சுவாமி விவேகானந்தா 1897 ஒரு கடிதத்தில் எழுந்தார், 100 பேர் எனக்கு கொடு, இந்தியா பற்றி அவங்க மூச்சு விடணும், நினைக்கணும், வேலை செய்யணும், நாடே நான் மாற்றிடுறேன், ஐ வில் டிரான்ஸ்ஃபார்ம் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த கண்ட்ரினார். அந்த 100 பேரில் நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் மோடிஜியை ஃபாலோ பண்ணி ஒரு 10,000 பேர் வந்தாங்கன்னா ஒரு படை, நாடே மாறும், மிளிரும், விளங்கும். அது மாதிரி நம்ம பண்ணோங்கிற ஒரு ஃபீலிங்கோட படும்பொழுது டெஃபினட்டாக நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு லீடர்னா அது நமது நரேந்திர மோடி. ஆமாம் சார். சார் இந்த நிமிஷம் நரேந்திர மோடி சார், நான் தான் நரேந்திர மோடின்னு நினச்சிக்கோங்க சார். நரேந்திர மோடி சார் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தா நீங்கள் அவங்க கூட என்ன பேசுவீங்க? ஃப்ளாட்டாக சொல்லுவேன், சார் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பதவின்னு வேணாம், இந்த போஸ்ட் வேணாம், அதெல்லாம் ஆனால் இதெல்லாம் பண்ணு நீ எனக்கு தயவு செய்து ஒரு 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் பிளான் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்பப்போ எனக்கு செக் பண்ண கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு சில இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகளை வந்து அதை வந்து அங்கே அடையிறதுக்கு நான் வந்து ஒரு உபகரணமாக, ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்துங்க, ஜாலியாக சொல்லிட்டு போங்க.
நம்ம சில பேர் பார்த்துட்டு ஐயோ பேச முடியலாமோ ஜாலியாக பேசிட்டு வந்துடுவோம். ஏன்னா சார் எங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் அப்படி, ஆனால் உங்களை மாதிரி அறிவாளிகள், ஜீனியஸ், புக் படித்து அப்படி இல்லை சார், உண்மையாகவே சொல்லணும்ல சார். ஏன்னா சும்மா மோடி சார் பிடிச்சிருக்கு, இல்லை ரஜினிகாந்த் பிடிச்சிருக்கு, இல்லை கமல்ஹாசன் பிடிச்சிருக்கு, அப்படி இல்லாமல் அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாமே வந்து அவங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் புரிஞ்சுட்டு ஒருத்தங்க லைக் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்ரோச். எக்ஸலன்ட் சார், ஆஸ் ஆல்வேஸ். சாரை பற்றி நான் சொல்லணுங்கிறது இல்லைங்க, சாரை ராஜ் டிவியில் நான் 10 இயர்ஸ் இருக்கப்போ பார்த்துருக்கேன். அப்போயே வந்து லக்ஷ்மி மேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் எந்தூசியாஸ்டிக் டாக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ யார் ஜீனியஸ், நோ டவுட் அபவுட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ வந்து பிரெயின் அண்ட் கட் ரெண்டும் தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. கட் என்ன சொல்கிறதோ அதுதான் பிரெயின் கேட்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரெயின் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வச்சுக்கலாம் சார். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஒரு சிரமமோ இருக்கப்போ அவங்களோட பிலீஃபு, அவங்களோட இது டேக் அவே எப்படி இருக்கும்? ஒரு எனக்கு கடவுளே நான் நம்ப மாட்டேன், எல்லாமே நான் தான் நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குங்க சார்? ஸோ ஒரு சிலர் நாத்திகர் கூட நான் பார்த்துருக்கேன். பகவத்கீதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி ஆத்திகராக இருக்கணும்னு கூட இல்லை, நாத்திகராக கூட இருக்கலாம். ஒரு ஃபேமஸ் பகவத்கீதை ஸ்லோகா இருக்குது, சுகே துக்கே சமே கிருத்வா யுத்த யுத்தஸ்வா. அதாவது நீ வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் சுகம் வந்தால் வரலாம், துக்கம் வந்தால் வரலாம். சமே கிருத்வனா நீ வந்து உன்னுடைய மனசில் இருக்கிற ஒரு நிம்மதி லெவல் அப்படியே வச்சுக்கோ. லாபே லாபம் ஜெயே அஜயம். லாபம் இருந்தாலும் லாபம் இல்லாட்டி இருந்தாலும், நீ வெற்றி இருந்தாலும் தோல்வி இருந்தாலும், எவன் உடன் அப்படி இருக்கின்றானோ கர்ம வினைகள் அவன் எடுக்க மாட்டான்னு சொல்லுது. நீ வந்து சாமி கூப்பிட்டுட்டே இருக்கணும், கோயிலுக்கு போய் 3 வாட்டி இப்படி சுற்றணும்னு சொல்லலை பகவத்கீதா. கடைசி ஸ்டான்ஸாவில் சொல்லுது நம்ம இருக்கிறது கலியுகத்தில். கலியுகத்தில் வந்து வேறு வழியே இல்லைன்னா சர்வதர்மம் பரித்தியாஜ்யம் மாமேகம் சரணம் பிரஜா அஹம் துவா சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷாயிஷ்யாமி மாசுச்சகா. நீ என்னமே என்கிட்ட சரணடைஞ்சிட்டு வேறு ஒன்றுமே வேணாண்டா சொல்லிடுறாரு பகவத்கீதையில். அப்படி சரணடையாதவர்களுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, கர்மயோகி ரூட் இருக்குது. வெறும் ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு ஞான யோகி ரூட் இருக்குது. நீங்கள் ரமணர் எடுத்திங்கன்னா ஒரே முறை ரமணர் திருவண்ணாமலைக்கு போகிறாரு, ஒரு முறை போய் இந்த லிங்கத்தை பார்த்து அப்படியே அங்கே அந்த அப்படியே தோய்ந்து போயிடுறாரு, அப்படியே பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவர் விருப்பாக்ஷா குகைகள், அவர் இந்த ரமணாசிரம குகை அங்கே தான் இருந்தார். பெருசாக அவர் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரல. ஏன்னா அவர் வந்து ஊமை, நான் யார், நான் இறந்து போகும்போது என்ன ஆகும் அப்படி நினச்சி ஞான யோகத்தில் போனார். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டி ஆஃப் இந்து தர்மம். யோசிப்பவனுக்கு ஞான யோகா, செய்பவனுக்கு கர்ம யோகா. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரேட், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃப்ரீ சர்ஜரி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு பார்க்குறாங்க. இவங்க போதும் உங்கள் கர்ம யோகா. அல்லது எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாப்பா, உங்கள் கால் அடைஞ்சு தூக்கிட்டு போகணும்னு சொல்கிறவங்களுக்கு பக்த யோகா. அண்ட் இட் கிவ்ஸ் யூ மிக்சர் ஆஃப் போத். நீங்கள் பக்த யோகா ப்ளஸ் பக்த கர்ம யோகா பண்ணலாம், கர்ம ஞான யோகா பண்ணலாம். நான் பண்ணுறது பர்சனலி பக்த கர்ம ஞான யோகா. யோசிப்பேன் என்னடா ஆகும் இப்படியா நம்ம போகும்போது, நம்ம சரி எரிச்சு போயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படி யோசிக்கிறவன் ஞான யோகி. நான் வேலை செய்கிறேன், ஒரு குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன், அந்த குடும்பம் தான் எனக்கு ஆண்டவன் நினைக்கிறவன் கர்ம யோகி. எனக்கு சிவனை நினச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அந்த நிமிஷம் வந்து அந்த தருணம் நான் பக்த யோகி. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பல அம்சங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம டவ்டெயில் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறது தான் நம்ம இந்து மதத்தோட ஸ்பெஷாலிட்டி. அருமை அருமை, பியூட்டிஃபுல் சார். சார் அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் வந்து சிவராத்திரி வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று தானே சார் முடிஞ்சுச்சு. அப்போ நீங்கள் அதில் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வாங்க இந்த கோயிலுக்கெலாம் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அந்த 7 கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ எனக்கு வந்து நேற்று இன்னைக்கு காலைல வரைக்கும் கண்டினியூஸாக மகாசிவராத்திரிக்கு பண்ணிட்டு இருந்தோம். இந்த 7 சிவஸ்தலங்கள் அங்கே இருக்குது மயிலாப்பூர். சார், அதாவது நம்ம ஸ்கந்த புராணம், சிவபுராணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 7 சிவஸ்தலங்களில் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஒரு ஆர்டரில் போனீங்கன்னா ரொம்ப புண்ணியம். ஏன், அந்த காலத்தில் ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்ய போகும்போது இந்த இடத்துல இருந்து இந்த 7 ஸ்தலங்களில் மயிலையில் அவர் கும்பிட்டுட்டு குறிப்பிட்ட இடத்துல கபாலீஸ்வரர்கிட்ட இருந்த சிங்கார வேலனை அவர் கும்பிட்டுட்டு போனாராம் ராமர். ஸோ இதுதான் அந்த 7 ஸ்தலங்கள். கைலாசத்துக்கு போக முடியாது ராமர், ஏன்னா சவுத்துக்கு வந்துட்டார். கையிலையே மயிலையாக ஆக்குனது ஸ்ரீராமர் காலத்துல இருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் இருக்கு. இங்கே காரணீஸ்வரன் ஆரம்பிச்சு அப்புறம் தீர்த்த பாலீஸ்வரர், அப்புறம் விருபாட்சீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், விருபாட்சீஸ்வரர், பாலீஸ்வரர், அப்புறம்
மல்லீஸ்வரர், கடைசியா கபாலீஸ்வரர். பல அம்சங்கள் இருக்கு. நான் ஒரு ஹிந்து, கோள்களில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு ஹிந்து ஹவு கேன் யூ பிலீவ் இன் த பிளானட்ஸ்? யா, ஐ எம் ஹிந்து, ஐ பிலீவ் இன் த பிளானட்ஸ். அது எங்களுடைய பிலீஃப். நான் உன்னோட பிலீஃப் நான் கொஸ்டின் பண்ணல, நீ என் பிலீஃபை நீ கொஸ்டின் பண்ணாத. அதே மாதிரி அரசியல்வாதிகிட்ட தான் சொல்லுவேன், நீ வந்து மேரி கிறிஸ்மஸ் சொல்லு, நானும் சேர்ந்து மேரி கிறிஸ்மஸ் சொல்றேன். நீ ஹாப்பி ரம்ஜான் சொல்லு, நானும் ஹாப்பி ரம்ஜான் சொல்றேன். ஹாப்பி தீபாவளி நான் சொல்றேன், அப்ப நீயும் சொல்லு. நான் தீபாவளி மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்றது சமூக நீதி அல்ல. ஸோ இந்த 7 சிவஸ்தலங்களுக்கும் வரிசையா போனதுல ஒரு மன நிம்மதி. நேற்று வந்து இந்த பாம்ப்ளெட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த QR கோடு மாதிரி இருக்குங்க ரம்யா. இஃப் யூ ஸ்கேன் த QR கோட், அப்படியே அந்த கோயிலை பற்றி இருக்கிற ஐதீகம் வெளியில் வரும். இப்போ காரணீஸ்வரன் பண்ணால், காரணீஸ்வரர் வந்து எல்லாத்துக்கும் காரணமாக சிவன் இருந்தது தான் காரணீஸ்வரர். வேறு எந்த கோயிலும் இல்லாத ஒரு விஷயம் அந்த காரணீஸ்வரர் இருக்கு. என்னன்னா, அங்கே 3 எண்ணெய்கள் சேர்த்து கொடுப்பாங்க. அது வந்து தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில், விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில், ஜிஞ்சலி ஆயில். அந்த 3 எண்ணெய்கள், ஏன்னா ஆயுர்வேதிக் சித்தர்கள் அங்கே இருந்து தான் ஐதீகம். அது வந்து 3 எண்ணெய்களை சேர்த்து விளக்கு ஏற்றணும்னா அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். அதை இன்ஹேல் பண்ணலாம். ஆஸ் அ டாக்டர் ஒவ்வொன்றுக்கும் மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது காரணீஸ்வரன். அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தனியா ஒரு எபிசோடே பண்ணோம் சார். அதுக்கு இன்னொன்று சொல்லுங்க சார். இன்னொரு கோயில் இன்னொன்று சொல்றேன் பாருங்க. கண்டிப்பா. மல்லீஸ்வரர் பாட்டுக்கு, மல்லீஸ்வரர் பார்த்தீங்கன்னா இது மட்டும் சதுர சிவலிங்கம், ஸ்கொயர். அது மட்டும் இல்லை, சிவராத்திரி அன்னைக்கு காலையில சூரியன் உதிக்க மேலே வரும்பொழுது இந்த சிவலிங்கத்துக்கு மேலே அப்படியே போடும். கரெக்டா அந்த காலத்துல எப்படி அது மாதிரிலாம் நடிச்சவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ மயிலாப்பூர்ல இருக்கவங்களுக்கு கூட இவ்வளவு விஷயம் தெரியுமான்னு தெரியல சார். அமேசிங் சார். அதாங்க நமக்கு சுற்றி அதை எல்லாம் சொல்லுவாங்க, நீ உலகத்தை பார்க்கலாம், ஆனால் மூக்கோட இந்த நடுப்பகுதி மனிதனால பார்க்க முடியாது. சில சமயம் நம்ம கிட்ட இருக்கதான் நம்மளால பார்க்க முடியல. ஸோ இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் ஒவ்வொரு நிமிடம் வரும். ஸோ ஆல்டுகெதர் 7 minutes about 7 temples. சிவராத்திரி நம்ம தூங்காமல் இருக்கிறோம், விழிப்போடு இருக்கிறோம், இதை படிக்கலாமே. பார்த்துட்டு ஒன்று வந்து ஓவரால் 7 சிவஸ்தலங்கள். ஸோ இதை வந்து 1,00,000 காப்பீஸ் நம்ம கலைப்புலி தானும் இருக்காரு, அவர் இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு. 1,00,000 பிரதிகளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். நேற்று காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த புக்கு நான் வெளியிட்டேன். இது இன்னொரு புக்கு. அது வந்து வெறும் சிட்ரேடு பேம்ப்ளெட். இது வந்து ஒரு புக் இட் செல்ஃப் கால் அன்பே சிவன். இந்த புக்கில் எப்படின்னா, சிவபெருமானுக்கு வந்து 64 வடிவங்கள் உண்டு. அந்த 64 வடிவங்களை பற்றி எழுதுறது தான் இந்த புக். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வடிவம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சதா நிறுத்தர். சதா நிறுத்தர்னா எப்பவுமே ஆடிட்டு இருப்பார். அதை பற்றி ஒரு இங்கிலீஷில் ஒரு லைனு, தமிழில் ஒரு லைன், அப்புறம் ஒரு QR கோட். QR கோடை பார்த்தா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம். இந்த சதா நிறுத்தர் அப்படின்னு அர்த்தம் என்ன, அதோட ஐதீகம் என்ன, எந்த கோயிலில் போனால் இந்த சிவமூர்த்தி பார்க்க முடியும். ஐராதீஸ்வரர் கோயிலுக்கு போய் பார்த்தா தெரியும், அல்லது தாராசுரத்தில் போனால் போய் பார்த்தா தெரியும். கடைசியாக ஒரு மேப்பும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் இந்த 64 ஸ்தலங்களில் 64 வடிவங்களை பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ரித்திக் ரோஷன் என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்காரு, எந்திரன் 3ல ரஜினிகாந்த் என்ன ட்ரெஸ்ஸை போட்டுருக்காருன்னு பார்க்குறதுக்கு பதிலாக உன்னையே கொண்டு வந்த படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல்ங்கிற சிவபெருமான் வந்து என்ன ட்ரெஸ்ஸை போட்டு எங்கே இருக்கான்னு கொஞ்ச நேரம் பாரு. அப்புறம் போய் நீ ரித்திக் ரோஷனை பாரு. ஐ ஹவ் நத்திங் அகைன்ஸ்ட் ரித்திக் ரோஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த மாயிலேயே மாட்டிக்கணும். ஒன்றுமே அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைக்க போகுது. அவங்ககிட்ட இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ்லேருந்து 0. இவங்ககிட்ட இருந்து உனக்கு உலகமே கிடைக்கும். ஆனால் இவங்கள வந்து நீ புறக்கணிச்சிட்டு நீ வந்து உங்ககிட்ட யார்கிட்ட ஒன்றுமே கிடைக்காது, அவங்க பின்னால் போன. ஸோ என்னுடைய பாலிசிஸ், யார் நிஜமாக உனக்கு ஹீரோ, யார் நிஜமாகவே உனக்கு தெய்வம்னு பார்த்துட்டு போ. ஸோ இதை வந்து இந்த 54 சிவ வடிவங்கள், இந்த பேருக்கு இந்த நூலுக்கு பேர் வந்து அன்பே சிவம். திருமூலரோட அன்பே சிவம் இருந்து போட்டிருக்கோம். ஸோ ஐ ஹோப் ரொம்ப சிம்பிள். அதாவது சிவ பக்தர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொண்டு சார் நீங்கள் செஞ்சது. ஏன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க யூஸ்வலாக, இப்போ நானே 90s கிட்டாக இருந்தாலும் தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி QR கோட் ஸ்கேன் பண்ணி அந்த கோயிலை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சார். எக்ஸலன்ட் சார், சூப்பர் சார். எந்த பார்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து வந்துச்சு, ஏதோ சம்திங் ஒரு பெரிய பவர் இருக்குது, கண்டிப்பாக அதுதான் நம்ம எல்லாரையும் வந்து மூவ் பண்ண வைக்குது, அது சிவனோட பவர் அப்படின்னு எந்த பார்ட் ஆஃப் லைஃப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் உணர்ந்தீங்க சார்? ஒரு 40ஸ்ல 40 end of 40 to early 50 எப்பவுமே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. எப்பவுமே படிப்பேன். பட் இதுதான் என்ன நடக்கும்போது, இதனால தான் ஆண்டவன் நமக்கு வந்து கஷ்டம் கொடுப்பான். ஏன்னா ஆண்டவன் கஷ்டம் கொடுக்கல வச்சுக்கோங்க,
அவனை பற்றி நினைக்க மாட்டான். கண்டுக்க நீங்க மாட்டான். பாருங்க, எக்ஸாம் டைம்லாம் எல்லாம் அடிச்சு பிச்சுட்டு போவாங்க. ஜாப் இன்ட்டுன்னா எல்லாம் அடிச்சு பிடிச்சி விபூதி வச்சுட்டு போவாங்க. சும்மா ஒரு வீக்கெண்ட் கிடைச்சுன்னா வா மச்சான் நம்ம மாலுக்கு போகலாம். இதான் கரெக்ட் கரெக்ட். இது தெரிஞ்ச ஆண்டவன் வந்து நீங்கள் வந்து திருநாவுக்கரசரோ சுந்தரரோ அல்லது ஞான சம்பந்தரோ மாணிக்கவாச எல்லாத்தையும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டார், அல்லது 63 நாயன்மார்களும். ஸோ அப்படி நம்ம பார்த்து வச்சிங்களேன், நமக்கு வர்ற இன்னல்களும் நெருக்கடிகளும் நம்ம வந்து மேம்படுத்தி இட் மேக்ஸ் யூ இன்டு சம்திங் எல்ஸ். ஹீ வாண்ட்ஸ் யூ டு பிகம் சம்திங் எல்ஸ். ஸோ ஐ வுட் திங்க் ஒரு மிட் லேட் 40s வந்து எனக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் க்ரைசிஸ் இருந்துச்சு. பிஸ்னஸ் க்ரைசிஸ் இருந்துச்சு, ஆப்ரேஷன் க்ரைசிஸ் இருந்துச்சு. அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து வெட்கம் இல்லை. எவனா ஒருத்தர் சொன்னான்னா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றின்னு சொன்னா வந்து பொய் சொல்கிறான்னு தான் அர்த்தம், அல்லது அவன் வாழ்ந்தது 2 நாள் தான் அர்த்தம். வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். ஒரு லைன் வந்து இப்படியே இருக்காது. இப்படி போனவன் செத்து போனவன்னாரு டாட்டா, மேலேயும் கீழே மேலேயும் கீழே. அப்படி ஒரு கீழ்படத்தை வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு. அப்போ எங்கள் அப்பாவும் இழந்துட்டேன் அந்த டைமில். இதெல்லாம் யோசிக்க வச்சு எங்கள் அப்பா தாத்தா அவங்க எல்லாமே ரொம்ப தீவிர சிவபக்தர்கள். ஸோ அந்த சிவனுடைய ஒரு என் ஆத்மாவுக்கு வந்து அந்த சிவன் தேடல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ட்ரபிள் இருக்குதோ ட்ரபிள் இல்லையோ, அந்த சிவ தேடலில் இருக்கிற நமக்கு கிடைக்கிற ஒரு இன்பம், கிடைக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து அதுக்கு வேறு யாரும் தேவையில்லை, வேறு யாருமே தேவையில்லை. அதான் சொல்லுவாங்க, யாக்கை வந்து நிலையாமை நாலடியாரில் சொல்லுவாங்க தெரியுமா. நான் எவனோ ஒருத்தர் இறந்து போய் 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க, ரொம்ப நாலடியாரில் போட்டிருப்பாங்க, போறாங்கள் காட்டியிருக்க போறார்கள் செத்தாரை சாவார் சுமந்து. அதாவது இறந்து போனவனை இறந்து போறவங்க தூக்கிட்டு போறாங்க. டே எல்லாரும் காலிலாண்டா, எங்கடா எவன்டா தப்பிச்சுக்கிட்டான்னு சொல்ற ஒரு செத்தாரை சாவார் சுமந்து நம்ம தமிழ்லையும் நம்ம தர்ம தத்துவத்திலையும் அவ்வளவா இருக்கு. யூ ஜஸ்ட் நீட் டு திங்க் அபவுட் இட். அண்ட் தென் ஒரு பின்ன என்னத்தை எதையுமே எடுத்துகிட்டு போகாத ஒரு நிலையில அடிச்சு இப்படி வேணும் பண்ணாடத்தனமாக நம்ம போகாமல் இருக்கிறத வெற்றி. அதாவது இது வெற்றி கிடச்சிச்சுன்னா எனக்கு மகிழ்ச்சி வரும், இன்னும் கொஞ்சம் எடுத்துச்சுன்னா மகிழ்ச்சி வரும் நினைக்கிறதுக்கு பதிலாக சிவத்தத்துவம் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னா, அந்த கஷ்டமான காலத்தில் கூட யூ டாக் அபவுட் த டிரான்சிஷனில், அதாவது வெற்றியில தான் மகிழ்ச்சி எடுக்கணும்னு அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் வளரணும், இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷன், அந்த வெற்றியில தான் மகிழ்ச்சி. நிஜமாவே சிவத்தத்துவம் அறிந்தவன் உள் மகிழ்ச்சியில் தான் வெற்றி இருக்குன்னு அவன் வந்து உணர ஆரம்பிச்சிருவான். அந்த நிம்மதி லைஃப் என்னை வந்து அடிக்குதா பரவாயில்ல, நான் நிம்மதியாக இருக்கேன், என் சிவனோட இருக்கேன் நினைக்கிறவன் தான், அதுதான் நிஜமான வெற்றி. அந்த வெற்றி என்றைக்கும் நிலைக்கும். ஏன்னா மற்ற வெற்றிகள்லாம் ஒரு நாள் வரும், இன்னொருத்த வந்து அடிச்சுட்டு போவான், படப்பட மனசு அடிச்சுக்கும். மனசு அடிக்காமல் சித்தப்பிரக்னேன்னு சொல்கிறாங்க பகவத்கீதா. அதாவது ஐம் நாட் சேயிங் டோன்ட் டூ பிஸ்னஸ், டோன்ட் டூ ப்ராக்டிஸ், டோன்ட் டூ சர்ஜரி, அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் சரியான பாவனையோட பண்ணு நான் சொல்கிறேன். அந்த பாவனை நம்ம இந்து தர்மத்தை மட்டும்தான் கிடைக்கும். அருமை சார், பியூட்டி. சார் அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. நான் யூஸ்வலாக வந்து நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட்டை நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கேன். ஒரு 5 கோயில் சொல்லுங்கள் சார், நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் போகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் சிவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இதுவும் நூல்களையும் படித்து நாலேஜாக இருக்கீங்க. ஸோ 5 கோயில் நம்ம ஆடியன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னா என்னென்ன 5 கோயில் சொல்லுவீங்க சார்? ஒன்று டெஃபினட்டாக கபாலீஸ்வர் கோயில், நம்ம கபாலி. வேற அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சுக்கிர தோஷம் இருக்கலாம், அல்லது ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கலாம். எல்லா தோஷத்துக்கும் மேலே ஒரு கடவுள்னா அது கபாலீஸ்வரர் தான். அப்பேற்பட்ட ஒரு அதான் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன்னு பாடினது. அந்த பாடல் பாடிட்டு தான், அதாவது சிவன் வந்து கோள்களுக்கு மேலே இருக்காங்கிற பாடல் பாடிட்டு தான் அந்த காலத்தில் செங்கோலை வந்து கோலை கொடுக்கும்போது கோலை பற்றி பாடினாங்க ஜவஹர்லால் நேருக்கு. அதே போல் மோதிஜிக்கு அந்த கோலை கொடுக்கும்போது கூட கோளுக்கு மேலே சிவன் அதே பாடல் திருப்பி பாடினாங்க. ஸோ அது ஒன்று டெஃபினட்டாக. 2வது ரொம்ப யூனிக்கான ஒரு டெம்பிள்னா கச்சி ஏகாம்பரநாதர் வந்து வேற லெவல். ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு லிங்கம், அங்கே இருக்கிற சிற்பங்களோட அழகு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோயில். அதான் சொல்லுவாங்க, காலமேக புலவன் ஒருத்தர் சொன்னாராம், முக்காலுக்கு ஏகாமன். கச்சி ஏகாம்பரம் பற்றி சொல்கிறாரு. ஒரு பக்கம் லெஃப்ட் ஹாஃப் வந்து வெறும் ஃப்ராக்ஷன்ஸ், முக்கால்லேருந்து ஹாஃப், 1/4, 1/8. இந்த பக்கம் நீ என்ன பண்ணணும், முக்காலுக்கு ஏகாமன் சிலடை, அதாவது கால் ஊனாகி
இன்னொரு ஒரு கால் குச்சி வச்சுட்டு அப்போ முக்கால். அது நீ வர்றதுக்கு முன்னால் முக்காலுக்கு ஏகாமுன் முன் நரையும் விழாமுன். அரை முக்கால் அரை முன் அரைனா நரை வர்றதுக்கு முன்னால அக்கால் அரை கால் கண்டு அஞ்சாமுன். காலரை கால்னா காலன் வந்து கூற்றவன், அவனுடைய அவனுடைய அடியாட்கள் நீ பார்த்து பயப்படுறதுக்கு முன்னால. பட் கால் இஸ் 1/4, அரை கால் இஸ் 1/8. ஸோ 3/4 ஹாஃப் 1/4 1/8. அக்காலரை கால் கண்டு அஞ்சாமுன். விக்கி இருமாமுன் 1/80 இருமாமுன். விக்கி நீ இரும்புறதுக்கு மாகாணிக்கு செல்லாமுன் 1/124 மாகாணி. மாகாணிங்கிறது பெரிய நிலம். மாகாணிக்கு செல்லாமுன். ஒரு மா 1/160 கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு மாங்கிறது ஒரு மரம், ஒரு மாமரம். எங்க ஏகாம்பரம். ஒரு மாவின் கீழறை நின்று ஓது. கீழறைங்கிறது 1/264. ஸோ 3/4 இருந்து ஆரம்பிச்சு ஒரு பக்கம் 1/264. வயசாறதுக்கு முன்னாடி நீ காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாடுறா ஏகாம்பரேஷன் சொன்னாரு காலமிக புலவர் 16ஆம் நூற்றாண்டுல. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பீசஸ் ஆஃப் தமிழ் போயட்ரி பிளஸ் பக்தி. ஸோ ஏகாம்பரேஸ்வரர் வந்து 2வது. 3வது அஃப்கோர்ஸ் திருவண்ணாமலை. அண்ணாமலேஸ்வரர் போய் பார்க்காம இல்லை. எவ்வளவு குளிரான நாளில் போனாலும் உள்ள அந்த ஹீட் இருக்கும். அப்படியே கத்துன்னு. அதாவது அவர் வெப்பத்தில் இருக்கிறவர். ரொம்ப ஸ்பெஷல் டெம்பிள் இருக்குது. ஏன்னா அருணகிரிநாதரும் அங்கே தான் முத்தை தரும் பாடினது, என்லைட்மெண்ட் வந்தது. பியூட்டிஃபுல் பிளேஸ். ரமணர் இருந்த இடம், எவ்வளோ பேர் இருந்தது. யோகி ராம் சரத்குமார் இருந்த இடம், சித்தர்களுடைய பீடம். பட் நான் அந்த கிரிவலம் பண்ணதில்லை. ஆனால் அண்ணாமலையார் ரொம்ப என் மனசில் இருப்பார். அது வந்து 3வது. 4வது எனக்கு ரொம்ப அஃப்கோர்ஸ் பிடிச்சது சிதம்பரம். தில்லைவாழ் அந்தணனுக்கு அடியாளுக்கு அடியாளுக்கு. ஏன்னா அங்கே ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடராஜர் தெரியும், ஒரு பக்கம் வைணவ பெருமாள் தெரியும். ரெண்டும் பக்கத்துல தெரியும். ரொம்ப அழகான ஒரு இடம். அண்ட் நடராஜர் பார்த்தீங்கன்னா சிஇஆர்ன்னு இருக்கு, அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இன் ஜெனீவா. உள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நடராஜர் போட்டிருக்காங்க. யாரு? வெள்ளைக்காரங்க. காஸ்மிக் டான்ஸ், அவருடைய டான்ஸ். வெள்ளைக்காரங்க பார்த்து சயின்டிஸ்ட் வந்து சயின்ஸ் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் ஃபியூஷனுக்கு எந்த இடம்னா அந்த பிக் பேங் தியரி எல்லாமே தான் காஸ்மிக் டான்ஸ். அந்த டுமுரு டவால்னு வெடிச்ச அந்த சத்தம் இன்னும் கேட்குறது. அவர் கையில் இருக்க டுமுருவாங்கள்ல, அது நெருப்பு, பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், எல்லாமே இந்த இக்னரன்ஸ், அறியாமையை கொள்வது எல்லாமே. ஸோ நடராஜருங்கிறது அமேசிங் ஒன். ஸோ தட் இஸ் 4. 5வது வந்து ஒரு அழகான சின்ன சிவன் கோவில் இருக்குது. சின்னதில் எதுவும் பெருசு தான். அது வந்து கோப்பெருஞ்சோழனால கட்டப்பட்டது. காவேரி ஆற்று கிட்டத்தட்ட திருச்சி கிட்ட இருக்கு. திருவானைக்காவல். அங்கே வந்து அவர் வந்து நீரோடைய மீடியமில் இருக்கார் அவர். ஸோ ரொம்ப அழகான ஒரு கோயில். இந்த சிலந்தி யானை அந்த சண்டை, அது என்ன பார்த்தீங்கன்னா போன வாட்டி அவர் வந்து போன ஜென்மத்தில் சிலந்தியாக இருந்தாராம். அதனால தான் ஒரு யானையே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜென்மத்தில் செங்கட்சோழன் செங்கண்டோடு இருப்பானா. யானைகளை திருவானைக்காவலுக்குள்ள வராத பட்சம் அவர் வந்து கட்டினார். ஆனால் இடம் பேர் என்ன? திரு ஆனை காவல். ஏன்னா அந்த லிங்கத்தை வந்து யானை வந்து காத்ததாகவும், ஒரு சிலந்தியும் வலைய போட்ட மாதிரி யானைக்கும் சிலந்திக்கும் சண்டை போட்டதாகவும், யானை வந்து சிலந்தியை கொண்டதாகவும், அந்த யானை வந்து இந்த சிலந்தி வந்து திருப்பி பறந்தது வந்து ஒரு இந்த சோழன் செங்கட்சோழனா இருந்து எப்பவுமே அந்த பூர்ண ஜென்ம விரோதம். யானையே உள்ள வராத பல கோயில்கள் கட்டியிருக்காரு காவேரியில. ஒரு கோயில் கூட யானை மட்டும் உள்ள விட முடியாது. யானை உள்ள வர முடியாத கோயில்கள்னா எல்லாமே செங்கட்சோழனால கட்டினது. அப்புறம் அவர் ஜாதகம் பார்க்கும்போது போன வாட்டி நீதான் அந்த சிலந்தியா இருந்தார். ஸோ அந்த கோயில் வந்து அது கோயில் ஐதீகம். திருவானைக்காவல் கோயில். அது வந்து இந்த 5 எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கு. ரொம்ப சுலபமாக மக்கள் போய் பார்க்கலாம். அந்த ஐதீகத்தோட பார்த்தா அதுக்கு ஒரு 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 உணர்வு இருக்கு. இந்த கோயிலுக்கு, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சோல், ஒரு ஆத்மா இருக்கு. இந்த கோயிலுடைய ஆத்மா, ஸ்தல வரலாறு, ஸ்தல விருட்சம், இதெல்லாம் சேர்ந்து படிக்கிறது தான் நம்ம இந்து தர்மம். அருமை அருமை. என்னோட இன்னொரு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், 2 ரிக்வெஸ்ட். ஒன்று வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து கொடுங்க. நீங்கள் எனக்கு இன்னும் நிறைய டைம் வச்சுட்டு வாங்க. டீட்டெயிலாக எப்படி இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து சாமியை வந்து கும்பிடணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் கொடுங்க. இன்னொன்று உங்களோட தாட்ஸ் எல்லாமே ஒரு புக்கில் எழுதுங்க சார்.
கம்ப்ளீட்டாக இல்லை, நீங்கள் கோயில் பற்றி சொல்கிறதும் மிகப்பெரிய ஒரு சொத்து சார். அது அழிக்க முடியாத சொத்து. அது சிவனுக்கு நம்ம செய்கிற ஒரு தொண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, இறைவனை எப்படி பார்க்குறீங்க, சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் காம்பினேஷன்ஸு ஒரு புக்காக எழுதுங்க சார். மிகப்பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு இருக்க பிஸி ஷெட்யூலில் இன்னைக்கு நமக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி ரம்யா. நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.